வெட்கக்கேடு வெட்கக்கேடு சீ சீ வெட்கக்கேடு வருஷம் கண்டக்ட் பண்ண நீட் எக்ஸாமுக்கு மட்டும் 20 ஸ்டூடெண்ட்ஸ் இறந்துருக்காங்க, சூசைட் பண்ணியிருக்காங்க. அதுக்கு யாரும் இது வரைக்கும் அக்கௌண்டபிலிட்டி எடுத்துக்கவே இல்லை. அதுக்கு ஒரு எக்ஸ்பிளனேஷனும் கொடுக்கல. அந்த அக்கௌண்டபிலிட்டி எடுத்துக்காத ஒரு கவர்மெண்ட்டை கொஸ்டின் பண்ணி தான் தர்மேந்திர பிரதான் ரிசைன் பண்ணணும் அப்படின்னு சொல்லி டெல்லியில் ப்ரொடெஸ்ட் கண்டக்ட் பண்ண ஆரம்பிக்கிறாங்க. அந்த ப்ரொடெஸ்ட்டுக்கு ஒரு சோனம் வாங்சுக் அப்படின்ற ஒருத்தர் காந்தி முறையில் ஒரு ஹங்கர் ப்ரொடெஸ்ட் கண்டக்ட் பண்ணுறாரு. அவர் வலுக்கட்டாயமாக தூக்கிட்டு போய் ஹைகோர்ட் டைரக்ஷன்ல தான் தூக்கிட்டு போகணும் அப்படின்னு போய் சொல்கிறாங்க. அதாவது அந்த மாதிரி ஒரு டைரக்ஷன் எங்கேயுமே இல்லை. அவர் தூக்கிட்டு போய் டீஹைட்ரேஷன் ஆயிடுச்சு, அவர் உடம்புல வந்து பொட்டாசியம் இல்லை, அயோடின் இல்லை அப்படின்னு போய் சொல்கிறாங்க. அந்த பொட்டாசியம் அயோடின் கொடுக்கணும்னா ட்ரிப்ஸ் போட்டு தான் கொடுக்க போகிறாங்க. அதை அந்த ப்ரொட்டஸ்டோட ஸ்டேஜ்லேயே வச்சு கொடுத்துருக்கலாம். இதை அந்த ப்ரொட்டஸ்ட்டை கலைக்கணுன்ற ஒரு எண்ணத்தில் தான் அவர் அங்கே வந்து தூக்கிட்டு போயிருக்காங்க. ரெண்டாவது விஷயம், அங்கே வந்து ஸ்டூடெண்ட்ஸ் மேலே ஆர்பிஎஃப், அதாவது பேராமிலிட்ரி, அந்த பேராமிலிட்ரியை வச்சு அட்டாக் பண்ணி ஒரு 18 வயசுலேருந்து 24 வயசுக்குள்ளே இருக்க பசங்களை டெரரிஸ்ட் மாதிரி ட்ரீட் பண்ணி சாகிற வரைக்கும் அடிச்சிருக்கிறாங்க. எத்தனை பேர் செத்தாங்கன்றதை பற்றி கணக்கு தெரில. அதாவது அபிஜித் தீப்கேன்றவர் இது வரைக்கும் ஒரு 20 பேர் செத்துருக்காங்க அப்படின்றாங்க. ஏற்கனவே செத்த 20 பேருக்கே கணக்கு தெரில. இன்னும் எத்தனை பேர் செத்துருக்காங்கன்னு தெரில, இன்னும் எத்தனை பேர் சாகடிக்க போகிறாங்கன்னு தெரில. அதாவது ஒரு போராட்டத்துக்கு வர்றவங்கள தீவிரவாதி மாதிரி ட்ரீட் பண்ணி அடிச்சு கொள்ளணும்னு அவசியம் கிடையாது. அந்த தீவிரவாத தாக்குதலை எதிர்த்து தான் நாங்கள் இங்கே அதுக்கு ஒரு சப்போர்ட்டாக தான் டெல்லியில் கண்டக்ட் பண்ணுற ப்ரொட்டஸ்ட்டுக்கு சப்போர்ட்டாக தான் நாங்கள் இங்கே ஆரம்பிச்சிருக்கோம். அந்த தாக்குதல் முடிஞ்ச அன்னைக்கே நாங்கள் இங்கே ஆரம்பிச்சிருக்கோம். இது டெல்லி ப்ரொட்டஸ்ட் என்னைக்கு முடியுதோ அன்னைக்கு தான் இங்கே முடியும். தர்மேந்திர பிரதான் ரிசைன் பண்ணணும். நீட் எக்ஸாம் ஏற்கனவே கேன்சல் பண்ண நீட் எக்ஸாமுக்கு எல்லா ஃபேமிலிக்கும் காம்பன்சேஷன் போகணும். அந்த 20 பேர் இறந்ததுக்கு பதில் சொல்லணும், அவங்களுக்கும் காம்பன்சேஷன் கொடுக்கணும். சோனம் வாங்சுக்கை ரிலீஸ் பண்ணணும். இது வரைக்கும் இந்த ப்ரொட்டஸ்ட்ல எத்தனை பேர் அடிபட்டாங்களோ அவங்களுக்கும் காம்பன்சேஷன் கொடுக்கணும். அவங்க மேலே போட்டுக்க எல்லா கேஸையும் வாபஸ் வாங்கணும். பிளே ஸ்டோர் மற்றும் ஆப் ஸ்டோரில் இருந்து பாலிமர் செயலியை QR கோடு மூலம் பதிவிறக்கம் செய்யுங்கள். செய்திகளை உடனுக்குடன் பெறுங்கள்.